கன்னியாகுமரியில் நடந்த முதல் தேசிய வடம் இழுக்கும் போட்டியில் பஞ்சாப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. தேசிய வடம் இழுக்கும் கூட்டமைப்பு சார்பில் முதலாவது பீச் வடம் இழுக்கும் போட்டி கன்னியாகுமரியில் 4 நாட்கள் நடந்தன. இதில் தமிழகம் உட்பட 20 மாநிலங்களை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான 480 கிலோ எடை, ஆண் பெண் கலந்த அணிக்கான 560 கிலோ எடை, ஆண்களுக்கான 640 கிலோ எடை ஆகிய 3 பிரிவுகளிலும் பஞ்சாப் அணி முதல் பரிசை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை பெற்றது. வடம் இழுக்கும் போட்டிக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் அங்கீகாரம் வழங்காததால் இந்த விளையாட்டு வீரர்கள் படிப்பு, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அரசு ஒதுக்கீட்டை பெற முடியவில்லை என்று வடம் இழுக்கும் கூட்டமைப்பு செயலாளர் சுந்தரமூர்த்தி கூறினார். ஓபன் நேஷனல்ல கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க. 400 பிளேயர் விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொள்றாங்க. இது 11 தேதி வரையிலும் இங்க நடக்குது. இந்த கயிறு இழுக்கும் போட்டிக்கு எல்லா மாநிலத்திலும் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அந்த சான்றிதழை வச்சு கல்லூரியில் சேர்றதுக்கு எல்லாம் சலுகை கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த சான்றிதழை வச்சு வேலைக்கோ படிப்புக்கோ செல்ல முடியல. வெற்றி பெற்ற அணிகளுக்கு அகில உலக சிலம்பாட்ட கழக துணைத் தலைவர் ஜஸ்டின் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். தேசிய வடமிழுக்கும் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மாதவி பட்டேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.